ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு படி ஏறி வந்து என்கிட்டயே பொண்ணு கேட்பான். என்னங்க வேணாங்க, அவனை விட்டுருங்க, அவனை போவிடுங்க. பெரியவனே போலீஸுக்கு போன் பண்றான். வீட்டுக்குள்ள வந்து திருட பார்த்தா கைய கால கட்டி வச்சிருக்கான், வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் சொல்லு. சரிப்பா. போடா போன் பண்றான். போலீஸ் எல்லாம் வேணாங்க, சொன்னா கேளுங்க, அவனை விட்டுருங்க போகட்டும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறீங்க. என்னடி எல்லாருமா சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? நீ பொண்ணு கேக்குறது மாதிரி வந்து கேளு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வர சொன்னியா? இல்லங்க, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. என்னங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருங்க, வேணாங்க. போலீஸ்க்குலாம் சொல்ல. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அப்படியே வெட்டி பொடி போட்டுருவேன். பெரியவனே போலீஸுக்கு போன் பண்ணிட்டியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டேப்பா. போலீஸுக்கு சொல்லியாச்சு. கொஞ்ச நேரத்துல உங்க தாத்தன் வருவான், அள்ளி போட்டுட்டு போய் 6 மாசம் ஜெயில வச்சா உன் திமுறை அடக்கும்டா. ஐயோ வேணாங்க, அவன் வெளிநாட்டுக்கு போறதா இருக்கான். போலீஸ் கேஸ்னு ஆச்சுன்னா அவன் வெளிநாட்டுக்கே போக முடியாதுங்க. என் வீட்டு தேடி வந்து என்கிட்ட பொண்ணு கேட்டான்ல, அப்புறம் என்ன மாமியார் வீட்டுக்கு போட்டோம், போய் கழுதி கேட்டோம், அப்பதான் சரியா வரும். பெரியவனே போட்டு சாத்துங்கடா. நல்லா போடுங்கடா. எவ்வளவு நாள் சாத்துடா. நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன். சொல்லு பூங்குடி. மாமா, மாமா நீங்க எங்க இருக்கீங்க மாமா? ஒண்ணு இல்ல, பக்கத்து கடையில பால் காசு வாங்க வந்தேன். ஐயோ மாமா, அகில எங்க வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்றான் மாமா. பிரச்சனை பண்றானா? ஆமா மாமா, கேட்டா என்ன பொண்ணு கேட்டு வந்தேன்னு சொல்றான். அப்பா கிட்ட வந்து பூங்கொடி எனக்கு கட்டி வைங்க, எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் தானே அவ மாமா பையனை தகராறு பண்றான் மாமா. ஐயோ, எதுக்கு அவன் பிரச்சனை பண்றான்? என்னாச்சு அவனுக்கு? மாமா நீங்க உடனே கிளம்பி வாங்க மாமா, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு இங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சரி சரி இரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் உடனே கிளம்பி வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சரி உடனே கிளம்பி வரேன், ஒன்னும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு. வச்சிடறேன். எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியலையே. என்ன மகேஷ், அப்படியே ஒரு பெரிய புயல் வந்து அடிச்சு புரட்டி போட்டு போன மாதிரி இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? பதட்டம் வந்துச்சுன்னா பயம் வரும், பயம் வந்தா தோல்வி வரும், தோல்வி வந்தா சாவு வரும்னு சொன்னல. இப்போ உன் கண்ணில் பயம் தெரியுது மகேஷ். அப்ப நீ தோத்து போயிட்டியா? தோத்து போயிட்டா என்னமோ சொன்னியே, அத ஏன் வாயால சொல்ல முடியல. நீ செத்து போகணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. உன் கூட வாழ்ந்து 2 குழந்தைங்களை வேற பெற்றிருக்க. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ நல்லவளா இல்லையே. என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவேன்னு தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டேன். கேவலம் இந்த சொத்து தான் முக்கியம்னு சொல்லி கேட்டிருந்தா அவனே உங்ககிட்ட வந்து தூக்கி போட்டிருப்பான். ஆனா நீ அவனை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க, துரோகம் பண்ணிருக்க. நான் சொல்லல, ஒரு நாள் எல்லாம் மாறும். நீ இப்படி பதில் பேச முடியாம திக்கி திணறி நிப்பேன்னு சொன்னல, அதெல்லாம் இப்ப கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னோட கதையில இதெல்லாம் பாதிதான் மகேஷ், ஆனா மீதி இன்னும் இருக்குல்ல. அந்த மீதியும் எப்படி இருக்கணுங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். நீ நல்லவளா மனசு மாறி என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளு, இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாது, நான் எப்பவும் போலதான் இருப்பேன்னு சொன்னீன்னா என் மருமக வருவா, சாட்டைய கையில எடுப்பா,
உன்னை அடிச்சு அடிச்சு திருத்தி மனுஷியா மாத்துவா. எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்னங்க தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. போலீஸ் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிருங்க. வரட்டும், பெரிய பிரச்சனை ஆகட்டும். அப்பத்தானே இந்த சிவசாமி யாருன்னு தெரியும். வாங்க. என்னங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்க. போலீஸ் வேணாங்க. ஏய், பேசாம இருக்க மாட்டே பெரியவனே. போலீஸ் இன்னும் வரல, என்னாச்சு? அப்பா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கப்பா. ஐயோ வேணாண்டா. மாமா மாமா இந்த பாருங்க மாமா, கையை அவுத்து விடுங்க மாமா. போலீஸ் எல்லாம் வேணாம் மாமா, நான் வீட்டுக்கு போறேன் மாமா. வரவன போலீஸ் சொன்னதுக்கே உச்சா போயிருவான் போல இருக்கு. மாமா 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 கொஞ்சம் என்ன யோசிச்சு பாருங்க மாமா. நான் வெளிநாட்டுக்கு போகணும் மாமா. போலீஸ் கேஸ்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போக முடியாம போயிடும் மாமா. தயவு செஞ்சு என்ன அவுத்து விடுங்க மாமா. வேணாம் மாமா, போலீஸ் எல்லாம் வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தை இதெல்லாம் என் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்ட பாரு, அதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். ஐயோ மாமா அதில்ல மாமா, அத்தை வந்து அம்மா கிட்ட கெஞ்சினதுனால தான் நான் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் மாமா. மாமா மாமா தயவு செஞ்சு என்ன அவுத்துடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அப்ப நீங்க தான் போய் அண்ணன் மகனை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கீங்க இல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நடிச்சீங்களே, அடேங்கப்பா என்ன ஒரு நடிப்பு. ஆனா உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. சிவசாமி எப்பவும் நேருக்கு நேரம் நின்னு தில்லா மோதி பாக்குறவன். உங்க அண்ணன் மைய ஜெயிலுக்கு போறான், இவ்வளவு காரணம் நீ தானே? ஓட்டேனா வாடிங்க, வா ஓடி போக மாட்டேன். ஓ. கேளுங்க மாமா. மாமா விடுங்க. ஓ. என்னங்க? அண்ணே. வா. அண்ணே நம்ம அகிலா அண்ணே. தெரியும், நான் பாத்துக்கிறேன். இரு. டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. நில்றா. டேய் டேய் எவனாவது என் பையனை கிட்ட தொட்டா? வந்தீங்க குடல உருவிடுவேன். ஏய், எங்க வந்து உன் சண்டித்தனத்தை காமிச்சிட்டு இருக்க? உன் மகன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? என் வீட்டு படியேறி வந்து என்கிட்ட பொண்ணு கேக்குறான்டா. பொண்ணு தானே கேட்டா, அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணு கேட்கறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தூக்கிட்டு போய் தாலி கட்டவே ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி காரியத்தை என் பையன் பண்ண மாட்டான். நான் அதுக்கு உதவ மாட்டேன். என்னடா என் சொத்தை ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்றீங்களா? யா, பெரிய பொல்லாத சொத்து வச்சிருக்க. யாருக்கே வேணும் உன் சொத்து?